வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் வாக்களித்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது பரிபூர்ணமாய் இறங்கி வருவாராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்ப துயரங்கள், பிரச்சனை, போராட்டங்களில் எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதித்து என்றும் உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாய் வாழச் செய்வாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிப்போம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறை வேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசன பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்வு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக பயணிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்திலே உறுதியாக இருக்க, நாம் கடைசி வரையிலும் அந்த விசுவாசத்தை காத்து ஆண்டவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமான ஒன்று இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்னா, நாம் ஜெபிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் வாசித்த இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைய உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள், போதக பணியை செய்கிறவர்கள், ஜெபிக்கிற ஜெப குழுக்கள், இதெல்லாம் பல விதங்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நாம் ஒரு காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமீபத்திலே ஒரு அருமையான ஆண்டவருடைய ஊழியர் சொன்னார், நான் நிறைய தேவனுக்காக ஓடுகிறேன் என்று நினைத்தேன். பல இடங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறேன், பல இடங்களில் போய் பலவிதமான ஊழிய பணிகளை செய்கிறேன். மக்கள் எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பயணிக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் அமைதியாய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்த பொழுது ஒரே ஒரு காரியம் எனக்கு தெரிந்தது. நான் நிறைய பணிகள் செய்கிறேன், ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்? என்னன்னா, மனமாற்றமோ, அங்கே நாம் போய் பணி செய்கிற ஸ்தலத்திலே, இடங்களிலே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போகிறதை நான் உணர்ந்து மனவியாகுலத்தோடு இருந்த பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். எப்பா, நீ எல்லாம் செய்கிற, ஆனால் என்ன செய்கிறதில்ல? நீ மக்களுக்காக ஓடுற, நீ எல்லாம் செய்கிற, ஆனால் என்னுடைய பாதத்தில் நீ அமர்வது இல்லை. நீ என்னுடைய பிரசன்னத்தை நீ இழந்து விட்டு என்னிடத்திலிருந்து வராத ஒன்றை நீ தூக்கி சுமந்து சென்று
நீ எத்தனையோ காரியங்களை பேசுவதனால் அங்கே ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை. அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை முதல்ல சரி செய். எப்படி? ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார். எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 4-5 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அப்ப முதல்ல ஒன்று புரியணும், ஆண்டவரோடு நீங்க நான் இணைந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இணைந்திருந்தா என்ன ஆகும்? படிங்க. கொடி திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக அது கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய நல்ல தேவ மனுஷனா நீ இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்காமல் நம்மால் இந்த உலகத்துல பலன் கொடுக்க, கனி கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பிரிந்து உங்களால எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரை பிரிந்து? நீங்க ஆண்டவரை விட்டு பிரிந்துட்டு, நான் ஆண்டவரை விட்டு பிரிந்த பின்பு இந்த உலகத்தில் நம்மளா ஒரு நோக்கத்தில் ஓடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அதனால் எந்த பயனும் இருக்க போறதில்லை. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வசன பகுதி, இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் முதலாவது அமர கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவருக்கு முன்னால அமரணும். ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க அவருக்காக காத்திருக்கணும். அவருடைய பாதத்தில் நீங்க உட்காராம, அவருடைய பிரசன்னத்தை தேடாம, நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்து இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு நாள் வரும் பொழுது ஒரு வெறுமையான அனுபவம் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் சில பேர்ல பல பேர் கேட்பாங்க, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் பண்ணினேன் தெரியுமா? நான் எவ்வளவு தூரம் வீடு சந்திச்சேன், எவ்வளவு ஜெப கூட்டம் நடத்தினேன், நான் எவ்வளவு தூரம் பாடுபட்டேன், எல்லாம் பண்ணினேன். ஜெபம் பண்ணியா? கேட்டு பாருங்க. நீ ஜெபம் பண்ணுகிறாயா? உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் இந்த உலகத்துல காரியங்களை செய்தாலும் நீங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்துல, ஆண்டவரோடு உள்ள உறவுல நீங்க என்ன செய்யணும்? வலிமை உடையவர்களாக, அந்த பந்தம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணும் ஜெபம் அப்படின்னா, நீங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்கம்மா. நம்பிக்கையோடு இறைவனிடம் விசுவாசத்தோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபத்துல என்ன இருக்கணும்னா, ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம், வழிபாட்டு தலங்களுக்கு வருகிறோம், ஜெப கூட்டங்களுக்கு வருகிறோம், எல்லாம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கையை வைத்து துதிக்க சொன்னா துதிக்கிறோம், பாடுனா பாடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதுல விசுவாசம் இருக்கா? இந்த கூட்டத்தோட கூட்டம் வந்துட்டு போற கூட்டமா நீ இருக்கக்கூடாது.
உங்களுக்கு தெரியணும், நான் எழுப்புகிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? நம்பிக்கையுள்ள விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜெபத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதனால தான் நீங்க சங்கீதத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் திருப்பாடல் 40ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வருவேன், இல்லை நான் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணேன், நான் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணேன், என் வியாதிக்காக ஜெபம் பண்ணேன், என் குடும்ப தேவைக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், 2 நாள் ஜெபம் பண்ணேன், 3 நாள் ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே ஒரு மாற்றமும் தெரியலை. பிரைஸ் தி லார்ட். உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? உடனே என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சோர்வு வந்துடும், கவலை வந்துடும். நான் இவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட கத்தி கத்தி மன்றாடி ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார்? சில நேரங்களில் எங்கள் சாட்சிகள் சிலர் வாசிக்கும் பொழுது சில அவர் சாட்சியெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு போகும்போது சொல்லுவாங்க, பாருங்க அவளுக்கெல்லாம் அற்புதம் நடக்கும், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நானும் கத்துறேன், நானும் கதறேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நிலையை, இப்படிப்பட்ட ஜெபத்தை எப்படி சொல்லணும்னா, ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், மகனே இதோ இந்த விதையை எடுத்து நீ என்ன செய், நீ முளைக்க வை என்று சொல்லுகிறார். மகன் அந்த விதையை எடுத்தான். அதை எடுத்து முளைக்கும்படியாக ஒரு தொட்டியை வாங்கி அதில் என்ன பண்ணான், வைத்து மண்ணெல்லாம் போட்டு மூடி உரம்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். இவன் வந்து கேட்டான், அந்த செடி அப்போ அந்த விதை எப்போ வளரும்? அவர் சொன்னார், நீ பொறுமையாரு, காத்துரு. ஆனால் அவன் என்ன பண்ணான், டெய்லி தண்ணி ஊற்றுனான், டெய்லி பார்த்தான், வந்து பார்த்தான், செடி என்ன செய்யலை, அதில் விதை போட்டது வரவே இல்லை. என்ன பண்ணான்? அவர் கேட்டார், அப்பா கேட்டார், மகனே நீ விதைத்த இடத்துல இன்னும் என்ன செய்யலை, ஒரு சின்ன துளிர் கூட வரலையே, என்ன காரணம்? அவன் சொன்னான், அப்பா இந்த செடி வளருதா இல்லையான்னு என்ன பண்ண தெரியுமா, டெய்லி காலையில் நான் அதை என்ன செஞ்சேன், தோண்டி தோண்டி பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தோண்டிட்டு ஏதாவது விதை வளர்ந்துருக்கான்னு பார்த்தேன், ஒன்றுமே என்ன செய்யலை, வளராது. வளருமா? சொல்லுங்க, வளருமா? வளராது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ப்ராப்ளத்துக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்கள் இந்த உலகத்திலே தேவனிடத்திலே எழுப்புகிற எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் தர வல்லவர். ஆண்டவருக்கு முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிச்சிங்க. 19ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் வசனத்தை படிங்கம்மா. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தாகிலும் மனமுத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதை அவர்களுக்கு அருள்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நீங்க 2 பேரு ஒரு கருத்தை நீங்கள் மனதிலே வைத்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க கருத்துக்களுக்கு பிதா கண்டிப்பாக பதிலளிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதனால தான் பாருங்க, நமக்கு தெரியணும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சப்தத்தை அவர் கேட்காதவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், அவர் எல்லாவற்றையும் காண்கிறார், அவர் எல்லாவற்றிற்கும் மதிப்பு கொடுக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்ல இந்த வேத வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க.
இந்த உலகத்தில் நீங்க எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி என்ன வேணா, உங்க ஜெபத்துல விசுவாசம், நம்பிக்கை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன வேணும்? நம்பிக்கை. சொல்லுங்க, என்ன வேண்டும்? நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு மனமாற்றத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மனமாற்றம், நம்முடைய கணவருடைய மனமாற்றம், மனைவியோட மனமாற்றம், பெற்றோருடைய மனமாற்றம், அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இவெல்லாம் திருந்தவே மாட்டான். ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய ஜெபம் பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், நிறைய ஜெபங்களை பண்ணுகிற நாம் ஒரு காரியத்தில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம். என்ன காருது? 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், வருஷம் முழுசு உபவாசம். நீ எப்படி இருந்தாலும் சரி, எல்லாம் பண்ணிட்டு அடுத்த வாரத்தை என்ன சொல்லுவேன்னா, அக்கா உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு என்ன சொல்லுவேன்? சொல்லுங்க, என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே வந்தாலும் அந்த ஆள் என்ன செய்ய மாட்டான்? திருந்தவே மாட்டான். உன் பையனுக்கு வேலை கிடைச்சிட்டாமா, அது ஊர் சுற்றிட்டாருது, அதுக்கெல்லாம் வேலையே கிடைக்காது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஜெபம், ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த ஜெபத்தில் என்ன இருக்குன்னா, அதான் போட்டிருக்கு, விசுவாசம் உள்ள ஜெபம், நம்பிக்கையாளர் உள்ள நம்பிக்கை உள்ள ஜெபம் பிணியாளியை குணப்படுத்தும். என்ன ஜெபம்? விசுவாசம் இருக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? நீ அப்ப ஜெபம் பண்ண வந்துட்டியா? நீ ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிறியா? நீ ஜெபிக்கணும்னு வரும் பொழுது உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னா, அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எபிரேயர் 11:1 படிங்க பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்கம்மா. நம்பிக்கை என்பது விசுவாசம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசம்னா என்னது? நீ ஜெபத்துக்கு வரும் பொழுதே ஒரு முடிவெடுத்தரணும். நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நடக்கும். விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது நமக்கு கிடைக்கும் என்பதன் உறுதி. உறுதியாரு? ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை குணப்படுத்துவார், ஆண்டவர் இந்த பலவீனத்தை நீக்குவார், ஆண்டவர் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு பைபிள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு சம்பவத்தை எழுதி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம், தயவு செய்து மார்க் நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்க. அவர்கள் மற்ற சீடரிடம் வந்த பொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர்கள் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த பகுதியை பாருங்க. மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுடைய சீடர்களோடு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவருடைய சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? நீங்க போங்க, என் நாமத்தை சொல்லுங்க, பேய்கள் ஓடும், நோய்கள் குணமடையும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை செஞ்சிருக்காரு, தன் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார், திருத்துதர்களுக்கு கொடுக்கிறார். என்னுடைய பெயரால 2 பேரா போய் பேய்களை ஓட்டுங்க, நோய்களை குணமாக்குங்க, எங்கும் என்ன சொல்லுங்க, உங்கள் குடும்பத்துக்கு, உங்க வீட்டுக்கு இன்று சமாதானம் உண்டாயிற்று. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், அவங்களும் போறாங்க. இவ்வளவு தூரம் அவர்கள் பயணித்து அற்புத அடையாளங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு சொன்னாங்க. ஆண்டவரே, உங்க பேரை சொன்னோன்னா நோய் என்ன செஞ்சது? ஓடுது, பேய் ஓடுது. இப்படிப்பட்ட சீடர்களை அங்க ஒரு தகப்பன் பார்க்குறான். பார்த்துட்டு, ஐயா நீங்களாம் இயேசுவோட சீடர்கள் தானே? ஆமா. என் மகனை பிசாசு பிடிச்சிருக்கு, இந்த பிசாசுல இருந்து அவனுக்கு விடுதலை வாங்கி தரணும். பாருங்க, சீடர்கள் அந்த பிசாசை விரட்ட முடியல. சொல்லுங்க,
சீடர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியலை. இப்போ என்ன ஆயிட்டு? இயேசுடைய சீடர்கள்னா யாரு? ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் சாதாரண ஆளா இல்லை. அவங்க நல்ல பலன், நல்ல தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்தவன் ஏமாந்து என்னாச்சிருப்பான்? என்னையா நீங்கள்லாம் இயேசுவோட சீடர்களா புலம்பிருப்பான்ல. இப்போ அவன் புலம்ப ஆரம்பிச்சது பக்கத்தில் உள்ள ஒன்றை கேட்டது. சுற்றிட்டாங்க, எல்லாம் சுற்றி வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு அங்கே வந்து ஆண்டவர் அங்கே வந்து கேட்காரு, என்னப்பாச்சு? அப்போது அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும்னு, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்காரு, எதை பற்றி நீங்கள் வாதாடி கொண்டு இருக்கிறீர்கள்? அப்போ அதில் பின்பகுதி நான் வாசிக்கிறேன். அவர் பாருங்க, அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். நான் அந்த பேயை ஓட்டுறதுக்கு உங்கள் சீடர்கிட்ட வந்து கேட்டேன், ஆனால் அவங்களால அதை விரட்ட முடியலை. இந்த பிசாசை விரட்டுங்க, எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்லதை செய்யுங்கன்னு வந்து கேட்டேன், அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோடைய ஊழியர்கள், ஆண்டோடைய ஜெபிக்கிற பிள்ளைங்க, தேவ பிள்ளைகள், உங்களை அநேகர் பார்க்கும்போது நீங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் ஜெபம் பண்ண கிடைக்கும்னு மற்றவங்களுக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு நடக்கும். இதை யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு ஜெபத்துக்கு வந்த ஒரு சகோதரர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நீங்களாம் ஜெபம் பண்ணால் நடக்கும். ஏன்? உங்கள் ஏசப்பா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கே கிடைக்க மாட்டேங்குது, இவனுக்கு வேற கிடைக்காத. நானே கத்தி 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 கூவி கூவி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. இதில் அவளுக்கு இவனுக்குமா நடக்க போகுது? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் சில காரியங்களை செய்கிறதற்கு, நான் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எஸ்ஐயா திருப்பாடல் 40:1, நான் ஆண்டவருக்காக ஜெபத்தில் பொறுமையோட காத்திருக்கணும். விசுவாசம்னா என்னன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படி இருக்கும்னா, நான் எதிர்நோக்கி இருப்பது எனக்கு கிடைத்து விட்டதன் என்பதன் உறுதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த மைக்காக இருக்கலாம், இன்னைக்கு இந்த ஸ்பீக்கராக இருக்கலாம், இந்த கேமராவாக இருக்கலாம், இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம கையில் கிடச்சிட்டு, ஆனால் இதை கண்டுபிடிப்பதற்காக, இதை உருவாக்குவதற்காக அதை உரிய அந்த நபர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரே நாளில் இன்னைக்கு செஞ்சு அடுத்த நாளே அதை அப்ரோச் பண்ணியிருப்பாரா? கொடுத்துருப்பாரா? நடந்திருக்காது. வருஷ கணக்காக அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பார்? அது ஒவ்வொரு விஞ்ஞானியுடைய வாழ்க்கையுடைய அந்த வாழ்க்கையே அதில் அவனுக்கு செலவழியும். அவனுடைய அந்த ஒரு காரியத்தை அவன் வெளியே கொண்டு வருவதற்கு வருஷ கணக்காக அதில் அவங்க என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. இரவு பகல் பார்க்காம தங்களுடைய உழைப்பை என்ன செய்கிறாங்க? அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் செய்கிறது ஒரு நாள் வெற்றி அடையும், நான் இந்த காரியத்தை இந்த உலகத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர்கள் அதில் 24 மணி நேரமும் தங்களுடைய வாழ்க்கையவே கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஒன்று தெரியணும், என் ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு அறிவியலாளர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் 100 ஆண்டுகள் கழித்து கூட விதைகள் வளரும். பிரைஸ் தி லார்ட். 100 வருஷம் கழிச்சு கூட விதைகள் வளரும். விதை என்ன செய்யுமா? வளரும். நீ நல்லா கவனிக்கணும். நீ ஜெபம் பண்ணுற ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுறியா? குருக்களுக்காக ஜெபம் பண்ணுறியா? சிஸ்டர்ஸுக்காக ஜெபம் பண்ணுறியா? விசுவாசிக்கு ஜெபம் பண்ணுறியா? உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் மனமாக என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிப்பேன். அனைவரும் நான் மனம் மாறுறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக யாரோ ஒருவர் ஜெபித்த ஜெபம். புனித அகஸ்தீனாருடைய தாயார் மோனிகாம்மாள் ஒரு நாள் ஜெபம் பண்ணா, 2 நாள் ஜெபம் பண்ணான்னு எழுதலை. அவள் வாழ்க்கையில் ஜெபமே அவளுடைய வாழ்வு.
பிரைஸ் தி லார்ட். கணவர் மனம் திரும்புவதற்கு ஜெபம், மகன் மனம் திரும்புவதற்காக அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். அந்த ஜெபத்தை அவள் விடவே இல்லை. நீ ஜெபம் பண்ண நான் மனம் திரும்புவனோ அப்படின்னு மகன் ஏளனப்படுத்தினான் அகஸ்தினார். ஆனாலும் அவள் அதுக்கு கண்டுகிடாம அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். அப்ப நீங்க தெரியணும், என் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. நான் விதைக்கிற இந்த விதை கண்டிப்பாக வளரும். இதுக்கு இந்த உலகத்தில் என்னுடைய ஜெபம் என்கிற விதையை ஆண்டவர் ஒரு நாள் அதிலிருந்து பலனை காணும்படி செய்வார். ஆமென். ஆனால் பிரச்சனை என்ன? சீடர்களால் பேய என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றார், வாசிங்க. உடனே அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்ன படிக்க முடியுமா? நம்பிக்கையற்ற போட்டிருக்காமா? எத்தனை அதிகாரம்? மார்க் நற்செய்தி 9 எத்தனை வசனம் சொன்னேன்? நம்பிக்கை. எத்தனை வசனம்? வசனம் எத்தனை? 18 வசனம் படிங்க. அது அவரை பிடித்து 18 படிங்கம்மா. அது அவரை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி. எத்தனை அவசரம்? 18 படிங்க. என்ன? அதற்கு அவர், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் உங்களோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். 19வது வசனம் என்ன? 19வது வசனம், அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன, உங்கள்ட்ட என்ன இல்ல? நம்பிக்கை. சொல்லுங்க, உங்கள்ட்ட என்ன இல்ல? நம்பிக்கை. உங்கள்ட்ட நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல. இன்னைக்கு அற்புதங்கள் அதிசயங்களை பார்க்க முடியாத காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை, விசுவாசமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைத்தனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு அற்புதங்கள் இல்லையே. நம்ம முதல்ல முடிவெடுத்துருதோம் இல்லை, அது எப்படி நடக்கும், அது எப்படி சரியாகும், அது எப்படி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை இப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நாம போய் ஜெபம் பண்றதுனால எந்த புண்ணியமும். முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க மனசை சரி பண்ணுங்க, உங்க சிந்தனையை சரி பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை சரி பண்ணுங்க. பக்கத்துல கை பிடிச்சுங்க, உங்க விசுவாசத்தை சரி பண்ணுங்க. விசுவாசத்தை சரி பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா, உங்க விசுவாசத்தை, பிரதர், உங்க விசுவாசத்தை நீங்க சரி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு ஏற்புடையவனாக இருக்கவே முடியாது. நீங்க விசுவாசம் உங்க ஜெபத்துக்கு முக்கியம். உங்க ஜெபம் பலனளிக்க என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நீங்க மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் பிறகு நீங்க படிச்சு பாருங்க. ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன் இருந்தான். அவனை 4 பேர் என்ன செஞ்சாங்க? கட்டிலில் தூக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா, அவர் இருந்த அந்த வீட்டில் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறாங்க, கூட்டம் கூடிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கூட்டம் என்ன செய்யுது? நெரிசலாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது கூட்டம். அவங்க என்ன நினச்சிருக்கலாம்? சொல்லுங்கள், என்ன நினச்சிருக்கலாம்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன நினச்சிருக்கலாம்? நமக்கு ஏண்டா வம்பு, நாளைக்கு வருவோம், இந்த கூட்டத்தில் க்யூவில் போய் வரிசையில் போய் நிற்கிறதா, பேசாமல் என்ன செய்வோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். சில நேரங்களில் இந்த ஜெபம் பண்ணுறதுல கூட பார்க்கலாம், கொஞ்சம் க்யூ பெருசாக இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர்ட்ட, ஏம்மா நீ ஒரு 3 ஜெபமாலை சொல்லிட்டு வா, அப்புறம் ஜெபம் பண்ணுவோம்னா 3 ஜெபமாலையா 3 அருள் இருந்த மாதிரியா கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் 3 ஜெபமாலைனா 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிரும். 3 மணினா 1 நிமிஷம் கூட ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு காத்திருப்பதற்கோ எதுக்குமே தயாரா இல்லை. இப்போ பாருங்க. ஆனால் அந்த மனுஷனை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூரையை பிரித்து என்ன செஞ்சாங்க? அவர்கள் அந்த வீட்டில்
இறக்குனாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை கவனிக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் கவனிக்கிறார். சொல்லுங்க, என் நம்பிக்கை ஆண்டவர் கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் நம்பிக்கை ஆண்டவர் சொல்லுங்க, என் நம்பிக்கை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த மனுஷனுடைய அந்த அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறாரு. அந்த மனிதனுக்கு அவனுடைய படுக்கை நிலைமையிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். கை தட்டுங்க அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். இப்போ ஆண்டவர் கேட்டார், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே உங்களோடு நான் இவ்வளவு காலம் இருக்கணும். ஏன் அப்படி கேட்டார் சொல்லுங்க, ஏன் கேட்டார்? இப்போ இயேசுடைய சீடர்கள்ட்ட அந்த பையனை என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. இப்போ பைபிள் சொல்லுது, அந்த தகப்பனா சொல்கிறாரு, அந்த பையனுக்கு பிசாசு என்ன பண்ண, நீ அவனுக்கு வலிப்பை உண்டாக்கி என்ன செய்யும்? ஃபிக்ஸ், தீயிலும் தண்ணீரிலும் அது தள்ளுகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்கள் நம்பிக்கை எப்பெல்லாம் குறையும்? சொல்லுமா, உங்கள் நம்பிக்கை எப்போ குறையும்? சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தனை கொண்டு வந்துருந்தாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஏன்? ஒரு தீமையோடைய அலக்களிப்பு, ஒரு பிசாசோட அலக்களிப்பு. நாக்க நீட்டினா வெளியே வந்து விழுது. உடனே பக்கத்தில் என்ன செய்கிறான் சொல்லுங்க? ஓடுறான். ஏன்? அவனுக்கு என்ன இல்லை, அங்கே நான் கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்னால் தான் நிப்பாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? போட்டு இருந்தவங்களாம் பொறுத்தனையும் ஓடுறான். ஏன்? முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் இழக்கப்படுகிறது என்றால், நாம் சூழ்நிலைகளை நம்புகிற அளவுக்கு தேவனை நம்புவதில்லை. சொல்லுங்க, எதை நம்புகிறோம்? சொல்லுங்க, எதை நம்புகிறோம்? சூழ்நிலையை நம்புகிறோம். ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனைகளை நம்புகிற அளவுக்கு நாம் தேவனை நம்புவதில்லை. சொல்லுங்க, யார? ஒன்று சூழ்நிலை, ரெண்டாவது பிரச்சனைகளை நம்புகிற அளவுக்கு யாரை நம்புறதில்லை? தேவனை நம்புவதில்லை. மூன்றாவது, நமக்கு முன்பாக இருக்கிற சாத்தானை குறித்த நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு யாரு மேல நம்பிக்கை இல்லை? சொல்லுங்க, ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாத்தான் என்னவோ பலவானாகவும் கடவுள் பலனற்றவராகவும் தெரிகிறார். அதனால தான் பாருங்க, இந்த கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு எதுக்கு அடிமையாக இருக்குன்னா, ஆபுன்னா வாயை திறந்தா என்ன தான் வருது? ஏவல் விட்டுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பிசாசை வச்சுட்டாங்க, அதை வச்சுட்டாங்க. ஐயோ, நீ ஒன்று தெரியணும், பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 4:4, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கை தட்டுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். சீடர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பையனுக்கு ஒரு வலிப்பு வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். வந்த உடனே ஒருத்தர் சொல்லி திடீர்னு கையை கட்ட மாதிரி அவன் விரைச்சிருப்பான். சில நேரத்தில் இப்படி கொண்டு வந்து போடுவாங்க, உசுரே இல்லாத மாதிரி ஆயிரும். சில சொல்லுவாங்க, ஐயோ பிரதர் செத்து போயிட்டானோ. ஏய், பயப்படாத போ, ஆண்டவர் பாப்பத்துக்கு விடுவார். ஆனால் பக்கத்தில் இருந்து சில பேர் 2 சிலர்லாம் கூட்டு போகும்போது கவனமாக கூட்டு போகணும் ஜெபத்துக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, சீடர்கள் சொல்லி 2 சொல்லிப்பான், ஏய் என்னப்பா பண்ணுற பேதுருவே, நீ என்ன எதாவது பண்ணி அவன் செத்து போயிட்டான்னு அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஊரில் நிப்பாட்டிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி அவர்கள் பிரச்சனைகளை நம்பின அளவுக்கு யாரை நம்பவில்லை? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியவில்லை? எதனால உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னா, உங்க நம்பிக்கையின்மை, உங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு மாற வேண்டும். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அந்த தகப்பனார் இயேசுவிடத்தில் வந்து சொன்னாரு, நீங்க எடுத்து வாசிங்க. அந்த தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாரு, வாசிங்க 23வது வசனம் எடுத்து வாசிங்க.
சரி, அதுக்கு முன்னக்கூட்டி நான் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த வசந்த பாருங்க, 22ஆம் வசந்த பாருங்களேன். இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தகப்பனார் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா எங்க மேல இறக்கம் வைத்து என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஏதாவது செய்ய முடியுமானால், ஏதாவது நடக்கும்னா, ஏதாவது முடியுமானால் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிற இந்த வார்த்தையை பாருங்க. ஏதாவது இயலுமானாலா? இல்லப்பா, விசுவசிக்கிறவனுக்கு நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். கை தட்டுங்க பாப்போம். நீ எப்போ தெய்வத்தை நம்புகிறாயோ, நீ எப்பொழுது ஆண்டவரை முழுமையாக விசுவசிக்கிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் எல்லாம் முடியும். உனக்கு வியாதி இருக்குது, ஆனா அதை விட யாரை நம்பு? இயேசுவை நம்பு. இந்த உடம்புல கட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இருக்கட்டுங்க, தேவனை நம்புறேன். நீ எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீர் இருக்கிறீர். நான் வழியில தான் இருக்கிறேன், ஆனால் நீர் இருக்கிறீர். நான் பலவீனத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நீர் இருக்கிறீர். நான் துக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நீர் இருக்கிறீர். தரித்திரத்தில் இருக்கிறேன், ஆனால் நீர் இருக்கிறீர். எதற்கு? நிச்சயமாக என் தேவன் எனக்காக எல்லாம் செய்வார். ஆமென். ஆமென். எனக்கு இந்த தைரியம் வரணும், எனக்கு இந்த விசுவாசம் வரணும். என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தின் ஆவி எனக்குள் செயலாற்ற வேண்டும். ஆனா நம்மளை பிசாசு என்ன பண்ணிடுவான் சொல்லுங்க? என்ன செஞ்சிருவான்? அப்படியே நம்மளை ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளி, நீ நோயாளி, நீ பலவீனமானவள், நீ உனக்கு சுகம் கிடைக்காது, உனக்கு விடுதலை கிடைக்காது, நீ கடைசி வரை தரித்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியவங்க வாய் என்ன அறிக்கையிடும்? பிரச்சனைகளை அறிக்கையிடும், துக்கங்களை அறிக்கையிடும், கவலைகளை அறிக்கையிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, விசுவசிக்கிறவனுக்கு நம்புகிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கை தட்டுங்கப்பா. விசுவசிக்கிறவன் நம்புகிறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். நீ எப்ப தேவனை நம்புகிறாயோ, ஆண்டவரை நம்புகிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறும். நம்பிக்கையுள்ள ஜெபம், நம்பிக்கையுள்ள ஜெபம். அதனாலதான் பாருங்க, கனானிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தா. இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இயேசுவே என்று ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, எப்படியாவது எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அவள் ஜெபம் பண்றா. கத்திக்கிட்டே வர்றா. ஆண்டவருடைய சீடர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே அந்த பெண்ணை என்ன செய்யுங்க, ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்க, தட்டி கழிச்சு விடுங்க, ஏமா எல்லாம் சரியா போயிருப்போ அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவன் என்ன பண்ணா? மீண்டும் 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 வந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறா? அவ அதே சொல்லிட்டு வரா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். பாருங்க, இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்கு போடுகிற அப்பத்தை நாய்களுக்கு போடுறதில்ல. அங்க ஒரு அழகா ஒரு சோதனை தான் அது. இவங்க மனசு என்ன சொல்லும்? என்ன இவரெல்லாம் ஒரு கடவுளா, இவரெல்லாம் ஒரு இறைவாக்கினரா, இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா, இவரெல்லாம் ஒரு போதகரா, எத்தனை டீட்டெயில் இருக்காங்க. ஆனால் அவன் அதை பற்றி கவலையே படலை. நான் கூப்பிட வேண்டியது என் வேலை, நீர் செய்ய வேண்டியது உம்முடைய வேலை. எவ்வளவுமா கூப்பிடுவேன்? கிடைக்கிறவரை கூப்பிடுவேன். என்னுடைய தேவை நிறைவேறி என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுகிறவரை நான் அவரை விடவே மாட்டேன். ஏன்னா நான் சிந்தனையில் வச்சுட்டேன், இது என்னுடைய தகப்பன் எனக்கு தருவார், என் ஆண்டவர்கிட்ட நான் இதை கேட்டு பெற்றுக்கொள்வேன். பாருங்க,
அந்த பெண் சொல்கிறா, ஆண்டவரே மேஜையில் இருக்கிற உணவு என்ன செய்யும்? பிள்ளைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கீழே விடும். அந்த கீழே உள்ளதை பிள்ளைங்க சாப்பிடாத ஆண்டவரே, அது நாய்களுக்குரியது. ஆண்டவர் சொன்னார், இந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறாரு? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். இதை போல ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. நம்ம 2 ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொன்னாலே, ஆமாம் அவர் சொல்ல ஜெபமாலை சொல்கிறாரு. ஒரு வசனத்தை ஒரு 50 நேரம் படிமா அப்படின்னா அதுக்கு என்ன செய்யல முடியல. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சில இடங்களில், பல இடங்களில் நம்முடைய அவருடைய அற்புதம் நமக்கு நடக்கணும்னா நம்ம வெறும் வாய் ஜெபத்தினால் அல்ல, இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையின் ஜெபமே அற்புதத்தின் கதவுகளை உங்களுக்கு திறக்கும். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய விசுவாசம் உண்மையிலே பெரியது. உன் விசுவாசம் என்ன? அவ உறுதியா இருக்கிறா. எதுல உறுதியா இருக்கா? நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் நான் கேட்குறத விடவே மாட்டேன். நான் கேட்குறேன், என் மகள் சுகமடையணும், என் மகளை பிடிச்சிருக்கிற இந்த பிசாசு ஓடணும், இந்த தீமையிலிருந்து என் பிள்ளை விடுதலை அடையணும். அதில் அவள் உறுதியாக இருந்தாள். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறீங்க. நீ சொல்லும்போதே இன்னொரு ஆள் வந்து சொல்லும், என்னம்மா நீ இப்படி இருக்கிறியே, நீனும் தான் ஜபத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்ற, உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொன்னோன்னு என்ன ஆகும்? சொல்லுங்கள், என்ன ஆகும்? அவ்வளவுதான். எப்படியோ இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு போயிடும் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தெரியணும், கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். இந்த தகப்பன் சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நம்ம கேட்கணும். ஏன்னா எடுத்து வாசிங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். அந்த சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கூறினார். ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு? நான் சொன்னேன், கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். இப்படி எனக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறையான நம்பிக்கையின்மையை அகற்றியறலும் என்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாய் மாறும் பொழுது என் ஆண்டவர் எனக்குரிய பதிலை தருகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறாரு? ஜெபத்தில் விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையுள்ள ஜெபம் பிணியாளியை குணப்படுத்தும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம், நல்லா கவனிக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். தயவு செய்து முதல்ல விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது 16வது வசனம் பாருங்க. 16. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவது ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா, அந்த வல்லமை என்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? சொல்லுங்க, ஜெபத்தில் ரெண்டாவது என்ன இருக்கணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். இன்னைக்கு தூங்கிக்கிட்டே ஜெபிக்கிறவங்க நிறைய பேர். ஜெபத்துக்கு வந்தவொடனே நிறைய பேருக்கு என்ன வந்துடும்? சொல்லுங்க, தூக்கம் வந்துடும். ஃபேனே வேண்டாம், மேலே இருந்து சூரியன் அப்படியே நேராக டைரக்டாக இறங்கினா கூட ஜெபத்துக்கு வந்தோன்னு என்ன வந்துடுது? தூக்கம் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார்னு யாருக்கு தெரியுது? சாத்தானுக்கு தெரியுது. பக்கத்தில் கை கொடு சொல்லு.
சாத்தானுக்கு தெரியுறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. சாத்தானுக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியல. சாத்தானுக்கு என்ன தெரியுது? இவ கேட்டான்னா கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம்? மகளே நல்லா தூங்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ வீட்டில் ஜெபம் பண்ண உட்காருங்க, சோதனை வந்துடும். வருமா வராதா? நீ ஜெபமாலை சொல்லணும்னு ஜெபமாலையை கையில் எடு. எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. என்ன ஆவி? கெட்டாவி, கொட்டாவி, எல்லா ஆவி என்ன செஞ்சிருது? வந்துடுது. பைபிளை படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இரு. பைபிளை எடுத்தவுடனே என்ன வந்துடுது? அப்படியே கண்ணு லேசாக மேலே கீழேயும் போகுது. அப்போ ஜெபம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ஜெபத்தை ஊக்கமாக ஆரம்பித்தவங்களாம் இப்படி ஆகிட்டாங்க. இப்படி போகிறதுக்கு பதிலாக ஏம்மா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் துதிப்போமா, அல்லேலூயா அல்லேலூயா லே, முடிஞ்சது கதை. உங்களையும் பார்க்கலாம் நிறைய பேரை இத்து போய் செத்து போன ஜனமாக இருக்காத. ஜபத்திலே முதலாவது விசுவாசமும், ரெண்டாவது என் ஜபம் எப்படி இருக்குன்னா ஊக்கமுள்ள ஜபம். இயேசு எப்படி ஜபித்தார்? ஊக்கத்தோடு ஜபித்தார் தான் பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர் எப்படி ஜபித்தார்? அவர் ஊக்கமா ஜபித்தாராம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்க, இன்னைக்கு வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம். சில நேரங்களில் கொஞ்சம் வேதனையாக இருக்கும். என்ன வேதனை? சில பேர் அந்த சாரம் இல்லாமல், அந்த உற்சாகம் இல்லாமல் பீடத்தில் நிற்கிறோமா, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாமையும். நீங்கள் ஒரு உற்சாகம் இல்லாமல் ஒரு வழிபாட்டில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா? சொல்லுங்க. போகணுமே, கடமையே அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கடமையேன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா? வராது. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஜபிக்கிறவர்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஜபிக்கிறவங்க அப்போ எப்படி இருக்கணும்? நல்லா கவனிக்கணும். ஜபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எப்பவும் சரி, தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் உற்சாகமாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னால் வந்திருக்கோம், துதியோடும் புகழோடும் அவரை ஆராதிக்கணும். அவர் சமூகத்திலிருந்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமா ஜெபிக்கணும், உற்சாகமா ஜெபிக்கணும். நீங்க ஜெபத்துக்கு வாயை திறக்கும் போது நல்லா கவனிக்கணும். நல்லா நீங்க ஜெபித்தா அற்புதம் நடக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தடைகளை உடைக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். ஆமென். அதனால தான் பாருங்க ஆண்டவர் எப்படி ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 22:44 வசனம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி 22:44 வசனம். வாசிக்கிறீங்களா? அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு என்ன செய்றாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். சோகம் இருக்குது, துயரம் இருக்குது, ஆனா ஜெபத்தை அவர் விடவே இல்லை. ஆனா எந்திரிச்சு வந்து பார்த்தா சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லுங்க, சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல கை கொடுத்துக்கலங்க. நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் நானும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய சபை இன்னைக்கு என்ன செய்யுது? தூங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா எல்லா ஜெப கூட்டமும் நடக்குது. ஆனா சபை என்ன செய்யுது? வழிபாடு நடக்குதே தவிர, கூட்டங்கள் நடக்கிறதே தவிர ஜெபம் இல்லை. நல்ல கவனிங்க. ஜெபியுங்கள். ஜெபிக்கக்கூடியவர்களாக
நாம் மாற வேண்டும். ஆமென். ஆமென். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்க. பேதுரு இவ்வாறு சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக ஜெபித்தது. ஜெபம் என்ன செஞ்சது? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை. அநீதி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, ஆலயங்கள் இடிக்கப்படுது, கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா தேசத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்குது. எதுவும் நடக்கட்டும், எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு காரியம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவன், நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஊக்கமாக ஜெபித்தார். வேதனை இருக்குது, ஆனால் அதை தாண்டி ஜெபம் இருக்கிறது. திருச்சபையிலே பாருங்க, ஆதி திருச்சபையில பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு, ஆனா திருச்சபை அவருக்காக ஜெபிக்கிறது. திருச்சபை அவருக்காக ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, திருச்சபை அவருக்காக ஜெபித்த பொழுது பைபிள் சொல்கிறது பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது, அப்போது ஆண்டவருடைய தூதர் அங்கு வந்து நின்றார். எங்க? சிறைச்சாலைக்குள்ள போறாரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ பண்ற ஜெபம் ஆண்டவருடைய தூதரை கொண்டு போய் விடுகிறது. நிறுத்துமா? அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்காரு. ஆனா அங்க யார் வந்துட்டா? தேவ தூதர் வந்து சொன்னாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. நின்று அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்திருப்பான் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து விழுந்தன. பாருங்க, இன்னைக்கு உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கிற தீமை, உங்க பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற தீமை, உங்க குடும்பத்தில் இருக்கிற குடி நோய், போதை, தீமைகள், உங்களை சுற்றி இருக்கிற மற்ற மக்களுக்குள்ள இருக்கிற தீமைகள் ஒழியனா என்ன பண்ணணும்? எதையாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபம் பண்ணு. நீ ஒரு 10 பேர் பேரை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த 10 பேருக்காக நான் நினைச்சுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் டெய்லி காலைல பேப்பரில் எழுதி நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த நபரை ஒப்பு கொடுக்குறேன், உங்களை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு நீ ஜெபத்தில் அவங்களுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நபர்களை சந்திப்பார். நீ போட்டு அவங்கள்ட்ட போராடிக்கிட்டுலாம் இருக்காத. நீ யார் கூடயும் போராடாத, எந்த விதத்திலையும் போராடாத, ஜெபத்தில் உட்காரு. ஆண்டவர் என்ன செய்வார்? தம் தூதரை அங்கே அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஊக்கம், உற்சாகம் இருக்கணும். தூங்கிக்கிட்டு வலிஞ்சிக்கிட்டு சோம்பேறித்தனமா ஏதோ கடமைக்காக அப்படின்லாம் போய் என்ன செய்யாதீங்க ஜெபத்தில். அந்த ஜெபம் நீங்கள் உங்களே ஏமாத்திக்கிறது, உங்கள் டைம் வேஸ்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன கூப்பிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு, வந்துட்டீங்களா? வாங்க. டீ குடிக்கீங்களா? டீ குடிப்பீங்களோ? சீனி போடணுமா போட வேண்டாமா? இன்னும் பால் வரலை. நான் என்ன செய்வேன்? எம்மா ஆளை விடுமா, போயிட்டு வரேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? டைம் ஆகிட்டோ. சிலர் ஜெபத்துக்கு உட்கார்ந்த உடனே வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருது. வாட்செல்லாம் கலத்தி வை. டைம் பீஸை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அது ஜெபமே கிடையாது. டைம் பீஸை உன்னுடைய வாட்சை கலத்தி ஓரமாக வச்சிரு. நீ ஜெபத்துக்கு உட்கார்ந்துட்டியா, உன் மணி கணக்கெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. தேவனே, நான் உம் அண்டையில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஜெபத்தில் உட்காரு, உற்சாகத்தோடு உட்காரு.
ஒரு பாட்டு தான் தெரியுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பாட்டையே பாடு. உனக்கு பைபிளே வாசிக்க தெரியலையா, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர்னு சொல்லிக்கிட்டே இரு. பரலோகத்தில் என்ன நடக்குது? பரிசுத்தர் 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 பரிசுத்தர், அவர் தான் தெரியுமா, சொல்லு அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இரு. நீ எந்த மதமாக இருந்தாலும் இயேசுங்கிற பேரை சொல்றதே ஜபந்தான். அல்லேலூயா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ உற்சாகமாக சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சரி, மூன்றாவது அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல ஜபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம். ரெண்டாவது ஜபம் எப்படி இருக்கணும்? ஊக்கம், உற்சாகம். தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், இன்னும் உற்சாகத்தோடு இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது என் ஜபத்தில் என்ன இருக்குன்னா நோக்கம் இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம் எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சீக்கிரமா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம் படிக்கீங்களா? எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான், அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் இறைவனிடம் வேண்டினார், வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. அப்ப ஜெபத்தில் மூணாவது இருக்கணும் நோக்கம். திட்டமும் தெளிவுமாக நீங்க ஜெபிக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? நீங்க ஒரு திட்டம் தெளிவுமாக ஜெபிக்கணும். நீங்க 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எப்படி இருந்தா? ஆண்டவரே வருவேன், ஆடையின் விளிம்பை தொடுவேன், தந்தா சரி, தராட்டா சரி அப்படின்னா போனா இல்லை. அவ என்ன சொல்லிட்டு போனா? நான் ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை தொடுவேன், சுகமாவேன். அவ்வளவுதான். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் 46க்கு மேல வாசிக்கிறோமே, கண் தெரியாத மனிதன் பர்திலேமேயு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்னப்பா செய்யணும் ஆண்டவர் கேட்டாரு. அவன் திட்டமும் தெளிவுமா கேட்டான். என்னது? நான் பார்வை அடைய வேண்டும். என்ன பண்ணணும்? நான் பார்வை அடையணும். அவன் ரூட்டை மாத்தல. சில இடங்களை பாருங்க, சில பேர் இருப்பாங்க, அவங்க கேட்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கேட்பாங்க. கடைசியில் வந்தது என்ன செஞ்சிடும்? மறந்த பேரும். ஐயோ, போனதுக்கப்புறம் என்ன செய்கிறது? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் கூட எதை கேட்கணும்னு தெரியாமல் இன்றைக்கி உட்கார்ந்துருக்குறோம். இதெல்லாம் மாற்றுங்க. உங்களுக்கு திட்டமும் தெளிவாக ஆண்டவரே. யாக்கோபை பாருங்க, யாக்கோபு என்ன சொன்னாரு? நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடவே மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை நான் விடவே மாட்டேன். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். ஆசீர்வதிக்காம நான் நினைச்ச மாட்டேன், அவரை விட மாட்டேன். என்ன தேவன் ஆசீர்வதிக்கணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க Hallelujah. Hallelujah. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தில் என்ன இருக்குன்னா நோக்கம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார் பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பைபிளில் வச்சுக்கோங்க. வச்சு என்ன செய்யுங்க? முதல் வேளை காலையும் இரவும் உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும், ஆண்டவரே, ஒருவேளை கணவருக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ சில தீய பழக்கம் இருக்கா, அதை சைடில் எழுதிக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க, இது மாறட்டும், இது விலகட்டும், ஓடட்டும். என் மகனை ஆசீர்வதிக்கிறேன், கணவர் ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய உறவுகளை ஆசீர்வதிக்கிறேன், எங்க வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். அப்ப ஜெபத்தில் என்ன இருக்கணும்? மூணாவது ஒரு தெளிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? தெளிவு இருக்கு. எதையாவது கேட்டுட்டு போனா அப்படி இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, போனோடனே மெனு கார்டு கொடுப்பான். இப்படி கொடுப்பானா? கொடுப்பானாமா? இல்லைன்னா சிலர் வந்து மெனு கார்டு இருக்காது. என்னங்க இருக்கு? இட்லி, பூரி, தோசை, பொங்கல்.
எதையாவது கொடுப்பானா? அவன் கொடுப்பானா? ஏன் நீ கொடுத்ததுக்கப்புறம் நீ குறை சொல்லுவ? ஒரு தெளிவு வேணும். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் எனக்கு இதை நடத்தணும்னு நான் அவர்கிட்ட அண்ணால பாருங்க, அண்ணா என்ன செஞ்சா தெளிவாக கேட்குற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தர வேண்டும். ஆண்டவர் கொடுத்தாரு. கானா ஒரு திருமணத்தில் மாதா தெளிவோடு தான் போய் கேட்குறாங்க, மகனே ரசம் தீர்ந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், அம்மா நாம் என்ன செய்வது, எனக்கு இன்னும் காலம் வரல. மாதாவுக்கு தெளிவு இருந்துச்சு. வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாங்க, அவர்கிட்ட போங்கப்பா, அவர் சொல்கிறத செஞ்சிருங்க. தண்ணீர் ரசமாய் மாறியது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ 3 காரியத்தை ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும்போது நீங்கள் மறந்துடாதீங்க. 1, என் ஜெபம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். 2வது, என் ஜெபம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வெளிப்படுத்தணும். 3வது, என் ஜெபத்தில் தெளிவு இருக்கணும். தெளிவுனா என்ன? அது நோக்கம், சரியான கருத்து இருக்கணும். அதில் சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆண்டட்ட போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம் தேவை எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்பாடல் 40:1 வாசித்த மாதிரி, நான் ஆண்டவரிடம் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டு அழிவு நிறைந்த சேர்லிருந்து என்னை தூக்கி கண்மலையில் காலோன்றி நிற்கச் செய்தார். ஆமென், ஆமென். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவேன். ஆண்டவர் எனக்காய், அச்சமே அச்சமே எனக்கில்லை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ, எந்த வியாதிகள், எந்த வருத்தங்கள், எந்த துயரங்கள் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை நீர் தருவீராக. ஜெபத்திலே விசுவாசம், ஜெபத்திலே உற்சாகம், ஜெபத்திலே தெளிவு எங்களுக்கு நீர் போதித்த இந்த போதனைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க கூடியவர் என்ற விசுவாசத்தை எங்கள் இருதயங்கள் ஏற்றுக்கொள்வதாக. எங்கள் மீது இரக்கமையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமையும் ஆண்டவரே. எங்கள் வியாதி, வருத்தங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த குடும்பங்கள் பிரச்சனையில, போராட்டத்தில், துயரத்தில், வறுமையில் சிக்கி தவிக்கிறதோ அதிலிருந்து விடுதலையை கொடும். யார் யார் வியாதியின் மத்தியிலே புலம்பி தவிக்கிறார்களோ அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். சாத்தானின் தொல்லைகள், எல்லா மந்திரவாத கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலையை, உற்சாகத்தை, ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. உம்முடைய நாம மகிமையடையட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மீது இரக்கமாயிரும். நீர் எங்கள் மீது இரக்கமையும் அப்பா. ஆண்டவரே,
நாங்கள் ஜெபிப்பதிலே உற்சாகத்தை தாரும். சோம்பேறித்தனங்கள் அகலட்டும். ஜெபிக்கிற ஜெப வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கிற ஜெப வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல உற்சாகத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெப வல்லமை எங்க மேல ஊற்றுங்க. துதியின் வல்லமையை ஊற்றுங்க. ஆண்டவரே, நாங்க கேட்கறதுல ஒரு தெளிவு, நோக்கம், இது ஆண்டவர் எனக்கு தருவார். நான் கேட்கறது தேவனுக்கு விருப்பமானது, சரியானது என்பதை உணர்ந்து கேட்க அருள்தாரும். இரக்கம் ஐயம். இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமண தடை நீங்க என்ன கருத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் என்னுடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். தொழில், கடல் தொழில், கப்பல் தொழிலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நல்லா இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இளைஞர் இளமன்கள் நல்லா இருக்கணும். வீட்டில் இருக்கிற வயதானவர் நல்லா இருக்கணும். உம் சமூகத்தில் நாங்கள் எழுப்பிய விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.